ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நர்சஸ் கேலரி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஜாப் பற்றி பார்க்க போகிறோம். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தேசிய சுகாதார குழுமத்துக்கு கீழே உள்ள காலி பணியிடங்களுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ இதில் என்ன மாதிரியான ஜாப்லாம் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றது தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறதுக்கான அட்ரஸ் முன்னாடியே கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க அதை நோட் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரியான ஜாப்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, MPHW கேட்டிருக்காங்க, பல்நோக்கு சுகாதார பணியாளர். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி அவைலபிள் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா 59 தான் ஏஜ் லிமிட்டு. 14,000 கிட்ட சேலரி இருக்கும். ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் சொல்லி ஒரு போஸ்டிங் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு வேகன்சி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா குவாலிட்டி மேனேஜர், லேப் டெக்னீஷியன், ஃபிசியோதெரபிஸ்ட்டு இது எல்லாமே இருக்குது. லேப் டெக்னீஷியனுக்கு DMLT குவாலிஃபிகேஷனு, குவாலிட்டி மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா டென்டல், ஆயுஷ், பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃபிசியோதெரபிஸ்ட்க்கு PPT முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தேவைப்படுறவங்க இதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இன்னுமே நிறைய ஜாப் இதில் இருக்குது. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அதில் என்ன பேசிக் சேலரி அப்படின்றதோடய கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை என்னுடைய இன்ஸ்டாகிராம்லேயே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் கூட நீங்கள் செக் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்ட்டு கூட பார்த்தீங்கன்னா இன்னும் MPHW கேட்டிருக்காங்க. செக்யூரிட்டி கார்டு கேட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சானிடரி அட்டெண்டர் கேட்டிருக்காங்க. OT அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே 8th குவாலிஃபிகேஷன். OT அசிஸ்டன்ட்க்கு 12th முடிச்சுட்டு OT அசிஸ்டன்ட் கோர்ஸ் முடிச்சிருக்கவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே எல்லாமே பார்த்தீங்கன்னா 59 தான் ஏஜ் லிமிட்டு. இந்த OT அசிஸ்டன்ட்க்கு அரௌண்ட் 11,000 கிட்ட சேலரி இருக்கும். தேவைப்படுறவங்க அப்ளை பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 9 போஸ்டிங் கிட்ட இருக்குது. கொடுத்துருக்க எல்லா போஸ்ட்டுக்குமே அப்ளிகேஷன் எங்கே சென்ட் பண்ணணும் அட்ரஸ் இதில் இருக்குது. இந்த அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தேவைப்படுறவங்க அதுலேருந்து அட்ரஸை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது கூட அப்ளிகேஷன் கூட சென்ட் பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி தான். அது கூட உங்களோட அப்ளிகேஷன் அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். இன்னுமே பார்த்தீங்கன்னா இன்னும் போஸ்ட் கொஞ்சம் நிறையவே கொடுத்துருக்காங்க. இதில் MPHW பல்நோக்கு மருத்துவருக்கு இன்னும் ஒரு வேகன்சி இருக்குது. 8th குவாலிஃபிகேஷன். இங்கே கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வெவ்வேறு அட்ரஸ் இருக்குது. அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக மெடிக்கல் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. சானிடரி டியூபர்குலோசிஸ் லெபார்ட்டரி சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். கிராஜுவேட் டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி முடிச்சிருக்கோங்க. இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் முடிச்சிருக்கணும். டிப்ளமோ ஆர் MD டிகிரி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஆய்வக நுட்பர், அதாவது லேப் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. இதுக்கு DMLT குவாலிஃபிகேஷன். ஓவராலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 போஸ்டிங் கிட்ட இருக்குது. இது எல்லாமே கான்ட்ராக்ட் பேஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ தேவைப்படுறவங்க அப்ளை பண்ணி ட்ரை பண்ணலாம். அண்டர்டேக்கிங் லெட்டர் வேணும் இன்கேஸ் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு 13/12/2024. இது உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ இதில் மேலே நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாக ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான். கீழே ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிவிட்டு மேலே அதுக்கப்புறம் உங்களோட பயோடேட்டாஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. கீழே என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு இருக்குது. இதில் உங்களுக்கு குவாலிஃபிகேஷனோட டாக்குமெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவுன்சிலில் பதிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட் வேணும். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். கூடவே பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா ரிசென்ட் ப்ரூஃப்காக அட்டாச் பண்ணணும். ஏதாவது டிசபிலிட்டி இருந்தது அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வேணும். அடுத்தது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட் எடுத்துக்கோங்க. COVID-19 ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட். ஸோ இது எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி தான் வித் செல்ஃப் அட்டஸ்டட் சைனோட இருக்கணும். இதை உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணி கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஜாப் பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். டெலிகிராம்லேயும் நம்ம சேனல் இருக்குது. அதையுமே ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா ஐடியுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.